வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்னங்க இது மாதிரி கோவிலில் ஐயர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி நம்ம சமயோஜித பூஜை பண்ணுறதுனால நமக்குள்ளே எந்தவித பிரச்சனையும் இருக்காது, குடும்பத்துக்குள்ளேயும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, நம்ம 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஐயர் சொன்னார். அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பூஜையை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை ரேவதி அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வாங்க, நான் ஐயர்கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் பண்ண சொல்லிட்டேன், இப்போவே நல்ல நேரமாக தான் இருக்குதாம், வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, சரி வா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஐயர் சொல்கிறாரு, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அம்மா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் ஐயரே, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், சரிம்மா, சரி பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் உட்காந்து மாலையை மாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு. ரேவதியும் சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து மாலையை மாற்றிக்கிறாங்க. ஐயர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே நல்ல ஜோடியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எந்தவித பூஜையும் தேவையே இல்லை, உங்கள் 2 பேருமே யாரும் பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை ஐயரே, எங்கள் 2 பேருக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைகள்னால நாங்கள் 2 பேருமே இப்போ பிரிஞ்சிருக்கோம், அதான் ஐயரே இந்த பூஜையை பண்ணால் எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையாவது தீர்ந்து எங்கள் 2 பேருமே சேர்த்து வாழ வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பூஜையை அப்படின்னு. ஐயர் சொல்கிறாரு, அம்மாடி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க ஐயரே அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் அந்த சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ரேவதி எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் பையலை பார்க்க போகிறா அப்படின்னு ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரேவதியை ஃபாலோ பண்ண சொல்லி. அப்போது அவன் வந்துட்டு கோவிலுக்கு வரான். ரேவதி கோயிலுக்கு வந்ததும், கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ கூட பூஜையில் உட்காந்துருக்கிறத அவன் பார்க்குறான். பார்த்ததும் மேடம் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்களே, சரி எதுக்கும் நம்ம மேடத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு வீடியோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா வந்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு, அந்த ரேவதியை ஃபாலோ பண்ணி தானே போனேன், ரேவதி இப்போ வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, ஸோ இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் 24 ஹவர்ஸும் அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போது அந்த பொண்ணு கோயிலுக்கு தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த டிரைவர் பையலும் இங்கே தான் வந்திருக்கான், இப்போ 2 பேருமே சேர்ந்து கோவிலில் ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சமயோஜித பூஜை, இந்த பூஜை பண்ணுறதுனால 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதான், சந்தோஷமாக 2 பேரும் வாழ்வாங்களாம், அதுக்காக இந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க, சந்திரா ஷாக் ஆகுறாங்க, என்னது சமயோஜித பூஜையா, என்னையும் புருஷனையும் பிரித்து வச்சுட்டு அவளுக்கு இந்த பூஜையெல்லாம் தேவையா, சரி வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், நீங்கள் வரத்துக்கு பதிலாக உங்கள் அக்காவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து நேரடியாக காமிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், நீ அந்த வீடியோவை அனுப்பு, இந்த வீடியோவை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அந்த வீடியோ அனுப்ப சொல்ல, அவன் நேராக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்கிறத அப்போவே வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து நேராக அனுப்புகிறாங்க நம்ம சந்திராவுக்கு. சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு, 2 பேரும் வசமாக சிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு அக்கா கிட்ட இப்பயே சொல்லி அக்காவை நேராக அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு வில்லி நேராக அவங்க அக்காவை போய் பார்க்குறாங்க. ஈஸ்வரி ரூமில் உட்காந்துருக்க சந்திரா நேராக அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா எங்கக்கா இருக்க அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏண்டி இப்படி சட்டம் போட்டுக்கிட்டு வர, என்னடியாச்சு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உன் பொண்ணு உனக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டா, அவள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நானும் நீயும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், உன்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த ரேவதி அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கா அப்படின்னு. ஆனால் நான் போகிறதுக்குள்ளே அந்த டிரைவர் பைய எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டான், ரேவதியை வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு.
ஆனால் இன்னைக்கு என்கிட்ட ஆதாரம் வசமாக சிக்கியிருக்கு. உன்கிட்ட நான் வீடியோவை காமிக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்த பிறகு என்ன அப்படிங்கிறது நீயே முடிவு பண்ணு அப்படின்னு நேராக ஈஸ்வரி கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி இதில் ரேவதியும் அந்த டிரைவர் பையலும் ஒன்றா உட்காந்துருக்காங்க, அதுவும் மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்காங்க, என்னடி இது அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாக்கா, அந்த டிரைவர் பையன் உன்னை நல்லாவே வந்துட்டு ஏமாத்திருக்கான். அதுவும் ரேவதியும் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். அந்த ரேவதி நம்ம எல்லாருக்கிட்டையும் நிற்கும் பொழுது என்ன சொன்னா, டிரைவர் பையில சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னால. ஆனால் இப்போ பாத்தியா 2 பேரும் இப்படி உட்காந்துருக்காங்கன்னு. அக்கா, அங்கே நடக்கிற பூஜை என்ன தெரியுமா? சமயோஜித பூஜையாம். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற பூஜையாம். அது எப்படிக்கா உன் பொண்ணுக்கு அந்த டிரைவர் பையன் கூட கல்யாணம் ஆனது தெரியுமா? ஒன்று அவளுக்கு பழைய ஞாபகம் வந்திருக்கணும், இல்லைன்னா அந்த டிரைவர் பையன் ரேவதி கிட்ட நடந்த விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கணும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, அந்த டிரைவர் பையன் என்னை நல்லாவே ஏமாத்திட்டான் அப்படின்னு. சந்திரா கேட்குறாங்க, என்னக்கா சொல்கிறேன்? அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை அனுப்புனா ரேவதியை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டுட்டு நானும் நம்பி அவரை கோவில் பூஜைக்கு அனுப்பிட்டேன். ஆனால் அந்த டிரைவர் பையன் என்னை ஏமாற்றி இன்னும் ரேவதியோட பேசிக்கிட்டு தான் இருக்கானா? அவன் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொடுத்த வாக்க மீறிட்டானே அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அதுவே இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கு கொடுத்த வாக்க மீறாம என்ன பண்ணுங்க? அதுகளையெல்லாம் நீ போய் நம்பி இப்படி ஏமாத்திட்டியே. இங்கே பாருக்கா, விடக்கூடாது. ஏமாத்துனதுக்கு அதுக சரியான ஒரு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். விடக்கூடாதுக்கா, அவங்கள விடவே கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமா சந்திரா, இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, அவங்க 2 பேரும் இப்போ கோவிலில் தான் இருக்காங்க, சமயோஜித பூஜை பண்ணிக்கிட்டு, வாக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி வா அப்படின்ட்டு கோவமாக கிளம்புறாங்க. அப்போ ராஜா, ரோஹிணி எல்லாரும் பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படி கோவமாக எங்கே கிளம்புறாங்க? அப்போ ரோஹிணி நேராக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு, என்னங்க, எங்கேயோ சித்தி வந்துட்டு அம்மாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு மயில சொல்கிறாரு, எங்கன்னு தெரியலையே ரோகு அப்படின்னு. எங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாதுல்ல, ரேவதி இன்னும் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால அவங்களால தடுக்க முடியல. ராஜா நேராக ரோஹி கிட்ட, எங்கே 2 பேரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ரோஹு சொல்கிறாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல, எதுவும் பிரச்சனை ஆகாமல் இருந்தால் சரி, ஆனால் சித்தி இவ்வளோ வேகமாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ரேவதிக்கும் நம்ம கார்த்திக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கும், நம்ம போவோமா அப்படின்னு. அதுக்கு நம்ம மயிலு சொல்கிறாரு, சரி, எதுக்கும் நான் சகலை கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்ல மயிலு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பூஜையில் உட்காந்துருக்கிறதுனால ஃபோனை எடுக்க முடியல. ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, ஃபோனை வந்துட்டு அப்புறம் அட்டன் பண்ணிக்கலாம், இந்த பூஜையை மட்டும் நம்ம முழுசாக முடிக்கணும் அப்படின்னு. ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்ட்டில் போட்டுடுறாரு. மயில் நேராக அவங்க மாமா கிட்ட, மாமா, நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவர் எடுக்கவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரி, கண்டிப்பாக இதில் மாப்பிள்ளை இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டிப்போம் அப்படின்னு. மயிலும் சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நேராக ஈஸ்வரியை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு 2 பேரும் மாலை மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரி நேராக அந்த இடத்துக்கு போய் நின்று நேரடியாக பார்க்குறாங்க. பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம டென்ஷன். நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி அப்படின்னு சத்தம் போட ரேவதி ஈஸ்வரியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போது டக்குன்னு அந்த பூஜையிலேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த டிரைவர் பைய கூட, என்ன பூஜை இது அப்படின்னு. அப்போ ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, இந்த பூஜையை மட்டும் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு. ஐயர் நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, இந்த பூஜையை பாதியிலேயே முடிக்கக்கூடாது. அப்படி பாதியிலேயே முடிச்சா உங்கள் 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இதை பாதியிலேயே நிப்பாட்டாதீங்க அப்படின்னு. ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இப்போ வரப்போறியா இல்லையாடி அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, இந்த பூஜையை பாதியிலேயே நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு ஐயர் சொல்கிறாருமா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருமா, இந்த பூஜையை பாதியிலேயே நிப்பாட்டக்கூடாதுமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன அப்படின்னா அவ்வளோதான், இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு ரேவதியோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோ நேராக அவங்க ஈஸ்வரியை பார்த்து, அத்தை, இந்த பூஜையை மட்டும் நாங்கள் முடிச்சுக்கிறோமே அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு அப்புறம் இருக்குது, உன்கிட்ட கண்டிப்பாக நான் இப்போ பேச முடியாது,
அப்படின்ட்டு ரேவதியோட கையை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஐயர் நேராக கார்த்தியை பார்த்து, தம்பி, இந்த பூஜையை பாதியிலே நிப்பாட்டுறதுனால உங்கள் 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரத்துக்கு கூட வாய்ப்பும் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தம்பி. என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜையை சீக்கிரம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு. பரவாயில்ல ஐயரே, கண்டிப்பாக என்னையும் ரேவதியையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், சரிங்க தம்பி, ஏதோ என் பக்கம் இருந்ததை நான் சொன்னேன், எதுக்கும் உங்கள் ஒய்ஃபை பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் சரிங்க ஐயரே அப்படிங்கிறாரு. அப்புறமா ஈஸ்வரி நேராக ரேவதியை காருக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு, ஏய் அந்த மாலையை கழட்டிடி அப்படின்னு. ரேவதி மாலையை கழட்டி வைக்க ஈஸ்வரி அந்த மாலையை கழட்டி தூக்கி வீசுகிறாங்க. வீசிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையவே நீ ஏமாத்திருப்ப அப்படின்னு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரேவதியை நடு திண்ணையில் வந்து தள்ளுறாங்க. அப்போ ராஜா, ரோகு எல்லாருமே ஓடி வந்து, அம்மா என்னம்மாச்சு, எதுக்கு இப்படி ரேவதியை பிடிச்சி கொண்டாந்து வீட்டுக்குள்ளே தள்ளுறீங்க? ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி உங்கள் எல்லாருக்கும் தெரியாமலையா இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ரோகு கேட்குறாங்க, ஏமா என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவ அந்த டிரைவர் பையன் கூட கோவிலில் உட்காந்து சமயோஜித பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காளாம். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ரோகு ஷாக் ஆகுறாங்க. நேராக ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி இது, அம்மா சொல்கிறது உண்மையா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா, நானும் கார்த்தி மாமாவும் சேர்ந்து அந்த பூஜையில் உட்காந்து பூஜையை பண்ண போனோம். ஆனால் அம்மா முடிக்க விடாமல் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரோகு. ரோகு சொல்கிறாங்க, ஏண்டி இது எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் உங்ககிட்ட சொன்னால் என்னை அந்த கோவிலுக்கு போக விடாமல் தடுத்திருப்பீங்க, அதுக்காகவா அப்படின்னு. இது கேட்டதும் ரோகு சொல்கிறாங்க, இல்லைம்மா அது இல்லை அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் ரேவதி இந்த விஷயத்தை பற்றி சொல்லலக்கா, சொல்லாம தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவா அப்படின்னு. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, சித்தி, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து பிரிச்சிருக்கிறதுனால நானும் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிதாங்கன்னு இங்கே இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாமா எல்லா விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உனக்காக நான் வாழ்க்கையிலேயே எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் இவன் என்னடானா என்னை எப்படி பேசுகிறா, பாத்தியாக்கா, இந்த வீட்டில் எல்லாரும் எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, யார் என்ன சொன்னாலும் சரி, என்றைக்குமே நான் என் தங்கச்சி மேலே நான் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பழி போட மாட்டேன். என் தங்கச்சி மேலே முழு நம்பிக்கையோடு இருப்பேன். இவங்கெல்லாம் கிடக்குறாங்க அப்படின்ட்டு நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருடி, நீ பண்ணது மிகப்பெரிய தப்புடி அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நான் வந்துட்டு என் மாமா மேலே ரொம்ப லவ்வோடு இருக்கேன். நீங்கள் என்ன தான் எங்கள் 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக எங்கள் 2 பேரையுமே உங்களால் பிரிக்கவே முடியாது, அது நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கர கோபத்தோட அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவ இப்படி பண்ணுறாளே, இவளை எப்படி வந்துட்டு சமாதானப்படுத்துறது அப்படின்ட்டு நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. அப்போது சந்திரா நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, உன் பொண்ணுக்கிட்ட இதுக்கப்புறமும் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை, நீ அதாக்கா ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும். அவள் இப்படி இருக்கிற வரைக்கும் இந்த டிரைவர் பையில மனசில் நினச்சிக்கிட்டே தான் இருப்பாள். இந்த டிரைவர் பையக்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னா ரேவதிக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணணும். கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படின்னா அவளால் எதுவுமே பண்ண முடியாது, சரியா அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத, அது உனக்கு தான் நல்லது கிடையாது அப்படின்னு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.